simplify using identities. First one பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்காங்க 3p plus q 3p plus r. so இது பார்த்தோம்னா நமக்கு எந்த ஐடென்டிட்டி ஞாபகம் வரணும்னா x plus a. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 3p சேமா இருக்கு. x plus a அதுக்கப்புறம் x plus b. so இந்த ஐடென்டிட்டி தான் நமக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா இங்க a is q, b is r. இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன x square plus x into a plus b plus ab. clear? so here what is x? x is equal to 3p, a is equal to q, b is equal to r. so இப்போ நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணலாமா? x square என்ன போடணும்? 3p the whole square. 3p square போட்டக்கூடாது, தப்பு. 3p square னு போடக்கூடாது, தப்பு. so 3p the whole square plus x என்னது again 3p. அதுக்கப்புறம் a என்னதுன்னு பாத்தீங்கன்னா q plus b என்னன்னு பார்த்தோம்னா r. அதுக்கப்புறம் என்னது plus q into r. so இதோட எக்ஸ்பான்ஷன் என்னது? 3p square is 9p square. இப்பதான் இதையும் ஸ்கொயர் பண்ணிட்டு தான் 9 போட்டுட்டு p square போடணும். 9p square plus 3p into q plus r into plus qr. okay. so next one என்ன கொடுத்திருக்காங்க? 3p plus q 3p minus q. இத பார்த்த உடனே நமக்கு என்ன ஐடென்டிட்டி ஞாபகம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a plus b, a minus b. ஓகேவா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் தான் டிஃபர் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா q rமே டிஃபர் ஆயிருக்கு. அப்ப நம்ம இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணணும். a plus b, a minus b என்னது? a square minus b square. இங்க a is equal to என்னது? 3p, b is equal to என்னது? q. சோ இப்போ நம்ம இத எக்ஸ்பாண்ட் பண்ணினோம்னா that is equal to 3p the whole square minus q square. what is 3p the whole square? 9p square minus q square. okay.